ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 10, 2026. பலவிதமான பிரச்சனைகளின் சூழ்நிலையிலும் நாம் நமது மனநிலையை நல்லபடி வைத்துக்கொள்ள வேண்டும். இது நமது ஒரு அழகான லட்சியமாகும். இதற்காக ஞானத்தின் பலம் மற்றும் யோகத்தின் பலம் அவசியமாகின்றது. எந்தளவிற்கு யோக பலத்தால் ஆத்மா சக்தி அடையுமோ அந்த அளவிற்கு பிரச்சனைகளையும் தடைகளையும் நாம் சுலபமாக எடுத்துக்கொள்வோம். இந்த விஷயங்கள் வந்திருக்கின்றன, சென்றுவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். நாம் அவற்றை சீரியஸாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம். மேலும் இந்த பிரச்சனைகளால் நமது மனநிலை பக்குவமடைகிறது, நமது புத்தி சுத்திகரிக்கப்படுகிறது, மேலும் நமது அனுபவங்கள் அதிகரிக்கின்றன. எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை மயக்கமடைய செய்துவிடக்கூடாது, நம் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது, நமது மகிழ்ச்சியை பறித்துவிடக்கூடாது, நமது ஈஸ்வரிய போதையை மறைத்துவிடக்கூடாது. அதற்கு ஞான சிந்தனை அவசியமானதாகும். எந்த ஆத்மாக்கள் அனுதினமும் முரளியை சிந்தனை செய்கிறார்களோ, முரளியின் அழகான பாயிண்ட்டுகளை தனது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்கிறார்களோ, யார் முரளியின் பாயிண்ட்டுகளை சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் ஆடாத அசையாத உறுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஞானத்தின் சிந்தனையின் மூலம் அது சக்தியாக மாறி நமது புத்தியில் பதிந்து விடுகிறது. ஞானத்தை சரியாக சிந்தனை செய்யாவிட்டால் அது மறந்து போகிறது. ஞானத்தினை வாழ்க்கையில் சரியாக நாம் அப்ளை செய்யவும் முடிவதில்லை. ஆனால் எந்தளவிற்கு நாம் ஞானத்தை சிந்தனை செய்கிறோமோ, முரளியிலிருந்து அழகான பாயிண்ட்டுகளை நோட் செய்கிறோமோ, அவற்றை பயிற்சி செய்கிறோமோ, அந்த அளவிற்கு நமது வாழ்க்கை பயணம் சரளமானதாக ஆகிவிடுகிறது. நமக்கு ஞானத்தின் பலம் கிடைக்கப்பெறுகிறது. மேலும் ஞானத்தின் சப்ஜெக்டில் நமக்கு மிகுந்த மதிப்பெண்கள் கிடைக்கின்றன. எனவே முழு நாளும் நல்லதொரு உணர்வில் நிலைத்திருப்போம். நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன். என்னோடு சுயம் பகவான் இருக்கிறார். பிரச்சனைகள் வந்திருக்கின்றன, இன்று இருக்கின்றன, நாளை இருக்காது. இது காலம் வரை எந்த மனிதர்களெல்லாம் உலகில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் பிரச்சனைகள் மற்றும் தடைகளை கடந்து செல்லாமல் ஆனதில்லை. பாருங்கள், ஒரு மனிதர் ஒரு புதிய பாதையில் காலடி எடுத்து வைக்கிறார் என்றால் அவர் பல விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டியுள்ளது, பல விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது. இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும். இது பொய்யின் யுகமாகும், முட்கள் நிறைந்த காடாகும். இங்கே சத்தியத்திற்கு அதிகமாகவே பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சத்தியமானவர்கள் பல விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் சத்தியத்தன்மைக்கு கேட்டுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்குமான சக்தி இருக்கின்றது. எனவே நமது சத்தியத்தில் சதா நிலைத்திருப்போம். ஆடாது அசையாது உறுதியாக இருப்போம். பிறரது விஷயங்களை கேட்டு நமது சத்தியத்தினை நாம் மறந்துவிடக்கூடாது. சுயத்தின் மீதான நம்பிக்கையை நாம் குறைத்து கொள்ளக்கூடாது. சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பிறர் கூறும் விஷயங்களை கேட்கும் போதும் சிறிது தோல்வி ஏற்படும் போதும் தனது சக்தியை மறந்து விடுகிறார்கள். நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. நாமோ முழுவதுமாக மாயை மீது வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் சுயம் சர்வசக்திவான் நம்மோடு இருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். அவர் நம்மை வெற்றியடைய செய்வதற்காகவே வந்திருக்கின்றார். நான் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், நமது வெற்றி உறுதியானதாகும். எப்போது சுயம் பகவான் ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துவதற்காக பூமிக்கு வந்திருக்கிறாரோ அப்போது சுயத்திற்குள் தூய்மையாக வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதும். ஆசை இருக்குமானால் அவசியம் அதற்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வோம். முயற்சியும் செய்வோம், வெற்றியும் அடைவோம். அதன் மூலம் நமது சக்தியும் அதிகரிக்கும். எனவே ஆடாத அசையாத உறுதியானவராகி நமது 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். நான் தேவ சொரூபத்தில் இருந்தேன். அந்த சொரூபத்தினை முன்னிலையில் கொண்டு வருவோம். நானே இது ஆவேன் என்று நினைவு செய்வோம். இதுவே எனது உண்மையான சொரூபமாகும். பின்னர் பூஜைக்குரிய சொரூபம். இந்த சொரூபம் கோவில்களில் பூஜிக்கப்படுகிறது. இது நானே ஆவேன் என்று நினைவு செய்வோம். அதிலும் முக்கியமாக விஷ்ணு அவர்களின் சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம். விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கிறார். நாகத்தினை அவர் தனது படுக்கையாக ஆக்கிவிட்டார். அவரது மனநிலை ஆடாத அசையாத உறுதியானதாக இருக்கின்றது. கடலில் புயல்களும் அலைகளும் வீசுகின்றன. ஆனால் விஷ்ணு அவர்கள் ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கின்றார். இது நமது நினைவார்த்தமே ஆகும். இதனை முன்னால் வைப்போம்.
இவ்வாறே நமது பிராமண சொரூபம் மற்றும் ஃபரிஷ்தா சொரூபத்தையும் நினைவு செய்வோம். 5 சொரூபங்களையும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நினைவு செய்வோம். காலை மற்றும் மாலை வேளைகளில் 5 முறைகள் நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.